லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எள்ளோதரை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கருப்பு எள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி கொஞ்சம், மிளகு கொஞ்சம், காஞ்ச மிளகாய் ஒரு 3, காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கு பிறகு ஃபைனலாக காரத்துக்கு மிளகாயையும் எள்ளையும் சேர்த்து வறுத்தெடுத்து நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு சாதத்தோடு சேர்த்துட்றேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிற பொடியும் இது மேலே சாதத்தோடு சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லெண்ணெயில் தான் மஸ்ட்டு தாளிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எள்ளோதரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சைட் டிஷ்க்கு ஏதாவது ஒரு ஃப்ரை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். வாழைக்காயை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏஆர்எம் ஹெல்த் மிக்ஸும் ஒரு எக்கும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.